ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பொண்ணு பரதநாட்டியம் ஒரு வருஷமா கத்துட்ருக்காங்க. பாப்பா போன வருஷம் அவங்களோட டான்ஸ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் மாரி வச்சாங்க. அப்பதான் முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பாப்பா வந்து பரதநாட்டியம் பண்ணா. அதுக்கப்புறமா இதுதாங்க அவளோட செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இங்க பொங்கலுக்காக தெலுங்கு வந்து சங்கராந்தி அந்த வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதில தான் அவங்களோட டான்ஸ் டீச்சர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க டான்ஸுக்கு. ஸோ அதுதான் அவங்க ப்ராக்டிஸும் குடுத்துருந்தாங்க. ஒரு 8 குழந்தைங்க சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கங்க ஸ்டேஜ்ல. அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். லாஸ்ட் இயரே மேக்கப்புக்கு வந்து நான் பியூட்டிஷியன் வச்சு தாங்க பண்ணேன். பட் ஹேர் டூலாம் நான் தான் பண்ணேன். இந்த டைம் மேக்கப்பும் நம்மளே செஞ்சிடலாம். இனிமேல் அடிக்கடி ஆடுவா இல்லையா? அதனால கத்துக்கலான்ட்டு செஞ்சேங்க. ஐலைனர்லாம் நான் லைட்டா கூட எனக்கு போட்டு பழக்கம் இல்ல. இந்த அளவுக்கு நல்லா ப்ராடா பரதநாட்டியம் தகுந்த மாரி போடுவேனான்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன். ரொம்ப 2 கண்ணும் ஒரே மாதிரிலாம் வரல. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. ஆனா எல்லா மேக்கப்பும் ஃபுல்லா எல்லாம் ஜுவல்லு, அவளது காஸ்டியூம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனா ஜூம் பண்ணி நல்லா பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. நான் போட்டிருக்க மேக்கப் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தாங்க மேக்கப் போடுறதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கேன். பாப்பா நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றா. ஆனா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா மேக்கப் போடுறது பிடிக்குது. ஆனா நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேங்க. ஏன்னா நான் வந்து இப்ப தான் கத்துக்கிறேங்கிறதுனால ஐலைனர்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் பொறுமையா உட்காந்து டான்ஸும் நல்லாவே பாப்பா நல்லா ஆடினா. எல்லா குழந்தைங்களுமே நல்லாவே ஆடுனாங்கங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முதல்லயே முடிஞ்சிருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட்டே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மத்த குழந்தைங்களும் சேர்ந்து தாங்க ஆடுனாங்க. அதெல்லாம் காமிக்கலாமான்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு ட்ராஃபி குடுத்தாங்க. பயங்கர அப்படியே சந்தோஷமாயிட்டாங்க மேடம். அப்புறம் வரும்போது ஒரு தூக்கத்தையும் போட்டாங்க. அவ்வளோதாங்க. வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.